இடப்பக்கம் சந்திரகலை, அலப்பக்கம் சூரியகலை. எப்படி அண்டத்திலே சூரியனுடைய ஒளி சந்திரன் என்கின்ற அந்த கோலத்துக்குள்ளே சென்று அது மதியமுதமாக தொழிற்படுகின்றதோ, இயற்கையாக சந்திரனுக்கு ஒளி கிடையாது. சூரியன்ல இருந்து செல்லுகின்ற ஒளிதான் சந்திரன் என்கின்ற அந்த கோலத்துக்குள்ளே சென்று அது நம்முடைய குளிர்ந்த அறிவிளக்கத்தை தரக்கூடிய நல்ல அமுத ஒளியாக அண்டத்திலே விளங்கி கொண்டிருக்கின்றது. அது நாங்கள் இப்ப பூரண நிலவிலே நாம் ஆனந்தமாக அந்த சந்திரனுடைய அந்த குளிர்மையான அந்த ஒளி அனுபவத்தை நாங்கள் தீர்க்கமாக அனுபவிக்கலாம். அது எங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. அதனால்தான் பருவ காலங்களிலே நம்முடைய இந்து ஆலயங்களிலே எல்லாம் விழாக்கள் வழிபாடுகள் நடைபெறுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப சந்திரனுக்கு இயற்கையாகவே ஒளி இல்லை. சூரியனுடைய ஒளியை சந்திரன் பெற்று அது குளிர்ச்சி பொருந்திய நல்ல ஆனந்தத்தை தரக்கூடிய ஒளியாக அது அண்டத்திலே தொழிற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதே போலத்தான் நம்முடைய உடம்பிலேயும் வலப்பக்கத்திலே இருந்து இறங்கி, அதாவது சகஸ்தானத்திலிருந்து வலப்பக்கத்தால் இறங்கி வந்து மூலாதாரத்துக்கு இறங்கி நாபி கமலத்துக்கு ஏறி திருப்பி கீழே இறங்கி அது மூலாதாரத்திலே அப்படியே இடப்பக்கத்தால் ஏறி இடப்பக்கத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்புகளுக்கு சக்தியை வழங்கி அது அப்படியே மேலே ஏறி செல்கிறது. அதைத்தான் நாங்கள் இந்த வாயுனுடைய தொழிற்பாட்டிலே மிகவும் அழுத்தமாக பார்க்க போகிறோம். அப்ப என்றைக்குமே எந்த இயக்கம் நடைபெற வேண்டுமாக இருந்தாலும் ஒரு சாதாரணமான அணுவுக்குள்ளே கூட சகசய ஏற்றமும் இரக்கமும் உண்டு. ஏற்றமும் இரக்கமும் ஒரு அணுவுக்குள்ளே இல்லையாக இருந்தால் அந்த அணுவுக்குள்ளே இயக்கம் நடைபெற மாட்டாது. அதே போலத்தான் எங்களுடைய ஆன்மாவிலேயும் நாங்கள் அதை பராமர இயலை வைத்து மிகவும் அழகாக பார்த்தோம். அப்ப அதே போலத்தான் நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கின்ற எல்லா பலவிதமான இயக்கங்கள் ஒன்று கொடுக்க ஒன்று வேண்டுகின்ற நிலையிலே தான் இருக்கின்றது. இப்ப நாங்கள் ஆகாரத்தை கொடுக்கின்றோம், இறப்பையிலே அதை சமானன் வாயு பக்குவப்படுத்தி அதை அமுதமாக இந்த உடம்புக்கு அமுத சக்தியாக வழங்குகின்றது. அப்ப கொடுக்கல் வாங்கல் என்பது இந்த உடம்புக்குள்ளேயும் இயற்கையிலேயும் இயற்கையாகவே நடைபெற்று வருகின்ற செயல். இப்ப மண் சக்தியை வழங்க தாவரம் தனக்கு தேவையானதை பெற்று நீருடன் கலந்து தாவரம் அதை பெற்று எங்களுக்கு பழமாகவோ மரக்கறியாகவோ அல்ல தானியமாகவோ எங்களுக்கு தருகின்ற. அப்ப குடுக்கல் வாங்கல் என்பது ஒன்று சக ஒன்று செய்ய. அப்ப இந்த குடுக்கல் வாங்கல் என்கின்ற இந்த செயல் இல்லாமல் எந்த இடத்தையும் எந்த இயக்கமும் நடைபெற மாட்டாது.